வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருவிளையாடற் புராணத்தில் 37வது படலம் பார்க்க போகிறோம். சோழனை மடுவில் வீட்டிய படலம். என்ன கதை என்றதை நாங்கள் பார்க்கலாம். ராசேந்திர பாண்டியன் சிவபதத்தை அடைந்தான். அப்போ ராசேந்திர பாண்டியன் சிவபதம் அடைஞ்சிட்டார். அவன் குமாரன் ராசேச பாண்டியன். ஒவ்வொருத்த பேரும் சொல்லிக்கொண்டு வரப்போயினான். அவன் குமாரன் ராச கம்பீரன், அவன் குமாரன் பாண்டி வமிசதீபன், அவன் குமாரன் புரந்தர சித்து, அவன் குமாரன் பாண்டி வமிச பாதகன், அவன் குமாரன் சுந்தரேச பாதசேகரன். அப்ப அவையவேண்ட அப்பாண்ட மகண்ட பேரை சொல்லிக்கொண்டே வருகினான். குமாரன் ராசேந்திர பாண்டியற்ற மகன் ராசேச பாண்டியன். ராசேச பாண்டியன் மகன் ராசகம்பீரன். ராசகம்பீரன் மகன் பாண்டிவ மிசதீபன். அவற்ற பாண்டிவ மிசதீபன் மகன் புரந்தர சித்து. புரந்தர சித்தின் மகன் பாண்டிவ மிசபாதகன். அவனுடைய பாண்டிவ மிசபாதகன் மகன் சுந்தரேச பாதசேகரன். அவையவன் பேர் அப்படியே சொல்லிக்கொண்டு வரினான். அந்த இப்ப சொல்றது சுந்தரேச பாதசேகரன், அவர் பாண்டியன். அந்த பாண்டியன் சோமசுந்தர கடவுளுக்கு மெய்யன்பனாகி அரசியற்றும் நாளிலே 10 தேரும் 100 யானையும் 1000 குதிரையும் 10,000 காலாளும் மாத்திரமே வைத்துக்கொண்டு இத்துணை சேனைக்கு மாத்திரம் சிறிது பொருள் செலவிட்டு எஞ்சிய பொருள்கள் எல்லாவற்றையும் சோமசுந்தர கடவுளுக்கே செலுத்துவான் ஆயினன். அப்ப அவர் என்ன செய்கிறார்? இந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் அவர்கிட்ட இவ்வளவு எண்ணிக்கையான யானை எத்தனை குதிரை எத்தனைன்னு சொல்லிச்சு நம்ம அதுக்கு தேவையான பொருட்செலவை வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையுமே சோமசுந்தர கடவுளுக்கே செலவழிச்சிட்டார். அவருக்கே எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் செய்கிறார். சிவபெருமானுக்கு முடி கண்டிகை முதலிய ரத்தினாபரணங்களை செய்வித்தான். அப்ப அந்த சோமசுந்தர சிவபெருமானுக்கு முடி கண்டிகை எல்லாத்தையும் ரத்தின ஆபரணங்களாலேயே செய்கிற. கோபுரம் மாடம் முதலியவைகளை ரத்தினம் இழைக்கப்பெற்ற பொன்னினால் வேவித்தான். அப்ப கோபுரம் மாடம் அதுகளையும் அந்த கட்டிடங்கள் எல்லாத்தையுமே ரத்தினம் இழைக்கப்பெற்ற பொன்னினால வேவித்தான் என்று சொல்லப்படுது. 1000 பரிக்கோர் சேவகன் என்னும் சோழனொருவன். அப்ப 1000 பரிக்கோர் சேவகன் என்னும் சோழனொருவன் பாண்டியனுடைய சேனை சுருக்கத்தை அறிந்து அவனை வெல்ல கருதி எண்ணிலாத சேனைகளோடும் மதுரையை நோக்கி சென்றான். அப்ப இவர்கிட்ட ஒரு குறைஞ்சளவு குதிரை யானை பலங்கள்லாம் இருக்குது. அவற்ற படை கொஞ்சம் யார்கிட்ட? சுந்தரேச பாதசேகரன் பாண்டியன். அந்த பாண்டியன் படைகள் கொஞ்சம். அவர் எல்லாத்தையுமே தன்னுடைய அதுக்கு தேவையான பொருட்களை செலவழிக்கிறதுக்கு வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாம் சிவனுக்கு செய்திடுற. அப்ப இதே அறிஞ்சது யாரு? சோழன் ஒருவன். சோழன் அவற்ற சேனையின் சுருக்கம் கொஞ்சம் மண்டத்தை அறிஞ்சு கொண்டு அவரை வெல்லுறத்துக்கு வாரார். மதுரையை நோக்கி வாரார் இந்த சோழன். பரிக்கோர் சேவகன் என்னும் சோழன் ஒருவன், 1000 பரிக்கோர். அவன் வரவை அறிந்த பாண்டியன் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி, எம்பெருமானி, உமது வலிமையினால் இப்பூமியை அரசாளும் தமியேனுடைய வலிமையை நோக்கி சோழன் தமது வலிமையினால் தனது தேசத்தை கொள்ள நினைந்தான் போலும். சோழன் அளவில்லாத சேனையோடு இந்நகரத்தை அணுகினான் என்று விண்ணப்பம் செய்தான். அப்ப இதை அறிஞ்சிட்டார் இந்த யாரு? சுந்தரேச பாதசேகர பாண்டியன் இதை அறிஞ்சிட்டார். இவர் இப்படி போர் தொடுக்கிறதுக்கு இந்த சோழன் மதுரையை நோக்கி வாரார் என்று அறிஞ்ச உடனே அப்ப இந்த பாண்டியன் சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் வணங்குறார். இப்படி எல்லாம் சொல்லி வணங்கி தன்னை இப்படி அவர் வெல்லறத்துக்கு வாரார். நீ தான் அதுக்கு அருள் புரிய வேணும் என்று.
அப்பொழுது சிவபிரானது திருவருளினாலே ஆகாயத்தினின்றும், பாண்டியனே, நீயே வெற்றியடையும்படி நாம் வந்து யுத்தம் செய்வோம் என்று ஓர் அசரீரி வாக்கு தோன்றிற்று. அப்ப இவர் போய் அங்க சோமசுந்தர கடவுளுக்கு இப்படியெல்லாம் நடந்து எல்லாத்தையும் சொல்ல, ஆகாயத்துல இருந்து ஒரு அசரீரி வாக்கு வருது. நீதான் யுத்தத்துல வெல்றதுக்கு நாங்கள் உனக்கு வெல்லும்படி வெல்ல வைப்பம் என்று சொல்றார். அது கேட்ட பாண்டியன் மனம் மகிழ்ந்து புறம் போந்த குதிரை ஏறிக்கொண்டு சேனை சூழ சோழனது சேனையை எதிர்த்தான். அப்ப அது கேட்ட அது இந்த அசரீரி கேட்ட உடனே பாண்டியன் அவர் திரும்ப போய் குதிரையில் ஏறி போய் அங்க சேனை சூழ சோழனது சேனையை எதிர்க்கிறார். யாரு? இந்த பாண்டியன். சோழன் சேனைக்கு பாண்டியன் சேனை சிவபிரானது திருவருளினாலே ஒரு பெருங்கடல் போல தோன்றிற்று. அப்ப சோழன்ற சேனைக்கு பாண்டியன்ற சேனை வந்து சிவபெருமானின் அருளால, அவற்ற சேனை சின்னந்தானே பாண்டியன்ற. அப்ப சிவபெருமானுடைய அருளால அவற்ற சேனை வந்து யார்ட்ட? பாண்டியனுடைய சேனை படை வந்து பெருங்கடல் போல தோன்றிற்று. சோமசுந்தர கடவுள் ஒரு வேட வடிவம் கொண்டு ஒரு வேலாயுதத்தை ஏந்தி சோழனுக்கு ஒரு யமன் போல பாண்டியன் சேனைக்கு முன் போய் நின்றார். அப்ப அவற்ற பாண்டியன் சேனையும் பெற்றும் கடலாக பெருகிட்டது, பெரிய படையாகிட்டது. ஆற்றை அருளால, சிவனது அருளால. சோமசுந்தர கடவுளும் வந்து வேட வடிவம் தாங்கி, ஒவ்வொரு வடிவம் தாங்கி கொண்டு வார சித்தரா வேடரா என்று. அப்ப இங்க வேட வடிவம் கொண்டு வேலாயுதத்தை கையில வச்சுக்கொண்டு சோழனுக்கு போய் ஒரு யமன் போல போய் நிற்கிறார். பாண்டியன் சேனைக்கு போய் முன்னுக்கு நிற்கிறார். சோழனுக்கு முன்னுக்கு யமன் போல போய் நிற்கிறார். சோழன் அது கண்டு கோபித்து 1000 குதிரைக்கோர் சேவகன் வந்தேன் என்று சொல்லிக் கொண்டு போய் எதிர்த்தான். அப்ப இதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. என்னென்ன இவர் ஒரு வேடுவர் மாதிரி தான் வேடம் பூண்டு கொண்டு போறார். அப்ப அதை பார்த்த உடனே சோழனுக்கு கோபம் வந்துடுது. அப்ப என்ன சொல்லி கொண்டு போறார்? 1000 குதிரைக்கோர் சேவகன் வந்தேன் என்று சொல்லி கொண்டு போய் எதிர்க்கிறாரு இந்த சிவன், வேட வடிவம் தாங்கி வந்த சிவனை. வேட வடிவம் கொண்ட சிவபெருமான் 1000 குதிரைக்கோர் சேவகன் நீ அன்றோ என்று கேள்வி கேட்கிறார். அப்ப சிவபெருமான் அந்த வேட வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் கேள்வி கேட்கிறார், 1000 குதிரைக்கோர் சேவகன் நீ அன்றோ என்று. அனந்தன் குதிரைக்கு ஒற்றை சேவகன் நானே என்று சொல்லி சோழன் எதிரே போய் கோபத்தோடு வேலாயுதத்தை சுழற்றினர். அப்படி கேட்டுட்டு அனந்தன் குதிரைக்கு ஒற்றை சேவகன் நானே என்று சொல்லி சோழன் எதிர போய் கோபத்தோட வேலாயுதத்தை சுழற்றுறார் அந்த வேட வடிவத்தில் இருக்கிற சிவபிரான். அது கண்ட சோழன் நாமினி இவ்வேலாயுதத்தினால் இறப்பதற்கு ஐயமில்லை என்று நினைந்து குதிரையோடும் ஓடினான். அப்ப இவர் அந்த வேலாயுதத்தை சுழற்றின உடனே அவர் என்ன செய்கிறார்? அந்த சோழன், இந்த வேலாயுதத்தால நாங்கள் இறந்து போவிடுவோம், இறந்துடுவோம் என்று நினைச்சு குதிரையோட ஓடுறார். யாரு? அந்த சோழன். உடனே வேட வடிவம் கொண்ட சிவபெருமான் மறைந்தருளினார். அப்ப அந்த சோழனோட சிவபெருமானும் வேட வடிவத்துல தானே வந்தவர், அவரும் மறைஞ்சுட்டார். பாண்டியன் சோழனை துரத்தி கொண்டு போனான். அப்ப பாண்டியன் வந்து சோழனை துரத்தி கொண்டு போனான். சோழன் திரும்பி பார்த்து வேடுவனை காணாமையால் அச்சம் தீர்ந்து பாண்டியனை மதுரை வரையும் துரத்தி கொண்டு வந்தான். அப்ப பாண்டியன் சிவபெருமான் மறைஞ்சிட்டு பாண்டியன் சோழனை துரத்தி கொண்டு போற. சோழன் அப்ப திரும்பி பார்க்க வேடுவனை காணில், ஏனென்ற சிவன் தானே, அவர் மறைஞ்சிட்டார். அப்ப வேடுவனை காணாமையாலே அவருக்கு பயம் போயிட்டுது. போன உடனே திருப்பி என்ன செய்கிறார்? பாண்டியனை மதுரை வரையும் துரத்தி கொண்டு வாரார் அந்த சோழன். ஏன்னா அந்த வேடுவனால தானே பயந்து போனவர். இப்ப வேடுவனை காணேலி என்ற உடனே அவருக்கு பயம் போயிட்டுது, பயம் விட்டு போச்சு. அப்ப திருப்பி இவரை கலைச்சு கொண்டு துரத்தி கொண்டு வாரார் மதுரை வரையும். பாண்டியன் ஓடி வந்து மதுரை நகரத்து மேற்கு திக்கிலுள்ள மிக ஆழமாகிய ஒரு மடுவில் விழச் சோழனும் தன் குதிரையுடன் அதில் வீழ்ந்தான். அப்ப பாண்டியன் ஓடி வந்து மதுரையில இருக்கிற மேற்கு திக்கில, யாரும் மதுரைக்கு போனா பாருங்க இது எல்லாத்தையும், மேற்கு திக்கில இருக்கிற ஒரு ஆழமாகிய ஒரு மடுவில விழ
யாரு அந்த பாண்டியன் இவர் கலைச்சு கொண்டு வரார் தானே சோழன். அப்ப அவர் வந்த உடனே இவரும் சோழனும் தன் குதிரையுடன் அதில் வீழ்ந்தான். சோழனும் அதுக்குள்ள குதிச்சுட்டார். என்னடா பாண்டியன் குதிச்ச உடனே தன் குதிரையோடு அவரும் குதிச்சுட்டார். பாண்டியன் சிவபிரானது திருவருளினாலே எழுந்து விட்டான். ஆனா பாண்டியன் சிவபிரானது திருவருளினாலே எழுந்து விட்டான். இதுல என்ன வருதுன்னா, எங்களுக்கு கடவுளின் அருள் இருந்தா நாங்கள் எந்த ஆபத்துல இருந்தும் மீண்டுடுவோம். எந்த ஆபத்து வந்தாலுமே எங்களுக்கு கடவுள் வந்து காப்பாற்றுவார். அப்ப பாண்டியன் எழுந்து விட்டான். சோழன் அதில் ஆழ்ந்து இறந்து விட்டான். அப்ப பாண்டியன் வந்து அந்த மடுவில இருந்து சிவபிராண்டி அருளால எழுந்துட்டார். சோழன் அதிலேயே ஆழ்ந்து இறந்துட்டார். பாண்டியன் சோழனுடைய படைகளையும் குதிரைகளையும் யானைகளையும் தேர்களையும் ஆபரணம் வஸ்திரமும் வைத்து பெட்டிகளையும் கைக்கொண்டு சோமசுந்தர கடவுள் அணியத்தக்க ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் கொடுத்து அவருடைய திருவருட்கடலுக்கு அன்பு நதி என பெருகி வீற்றிருந்தான். அப்ப இவர் இறந்துட்டார். இவர் எழும்பி வந்து சோழன்ற படைகள் குதிரைகள் யானை எல்லா படைகளும் இருக்குத்தானே, அதோட ஆபரணம் வஸ்திரம் எல்லாத்தையும் பெட்டிகளையும் கைக்கொண்டு எல்லாத்தையும் கைப்பற்றிட்டார். சோழனுடைய எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் பிறகு சோமசுந்தர கடவுளுக்கு அணியத்தக்கதா போடத்தக்கதாகன ஆபரணங்கள் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து